அந்த இரவில் மேயர் அப்போ அவர் மேயர். ஆமாம், முதல் மேயராக இருக்கும் பொழுது அது பண்ணுறாரு. 2வது முறையும் ஜெயிச்சு மேயராக இருக்கார். அவர் அன்னைக்கு இது யாருக்குமே தெரியாது. பத்திரிகைகளில் கூட இது செய்தி பெருசாக பேசல. இன்னொன்று அப்போ இந்த அளவுக்கு செல்ஃபோன் வசதிகள், வாட்ஸ்அப் இதெல்லாம் அவ்வளோ கிடையாது, எல்லாம் வரல. ஆமாம், ஓரளவு சில பேர்கிட்ட மொபைல் இருந்துச்சு. ஆனாலும் இந்த பேஜர் இந்த அளவுக்கு இந்த நியூஸ் வரல. ஆமாம், அந்த சூழலில் வந்து உங்களுக்கு வந்து அந்த இரவு தான் இவங்க மாலையில் எங்களெல்லாம் விட்டுட்டாங்க. எல்லா பத்திரிக்கையும் போங்கப்பா அப்படின்னு வழக்கமான விட்டாங்க. சரின்ட்டு வந்தால் காலையிலேருந்து அங்கேயே நிற்கிறோமா, எல்லாம் இருந்தது. வந்து படுத்தாச்சு. படுத்தா பிரேக்கிங் நியூஸ் இல்லாத காலம். ஆமாம், இரவு ஃபோன் அடிக்குது. லேண்ட்லைன் தான் எனக்கு. அப்புறம் எத்தனை மணிக்குண்ணே அது வந்து ஒரு எனக்கு நான் இது வரும் பொழுது 1:30 மணி எனக்கு விவரம் தெரியும் பொழுது. அப்போ கலைஞர் வந்து சிபிசிஐடி ஆஃபீஸ்க்கு கொண்டு போயிட்டாங்க. எங்கள் அலிவர் ரோடு வீட்டில் அவரை வந்து அடித்து இழுத்துட்டு போகிறத அதை தான் சன் டிவியில் அதுக்கப்புறம் காட்சிகளாக இருக்கும். இப்போ அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். உடுப்பு மாற்ற கூட இல்லை. ஆமாம், எல்லாம் முத்துக்கரப்பன் அதை வீட்டை உடச்சிட்டு போவாங்க. கேட்டை உடச்சிட்டு போவாங்க. அதாவது கேட் இல்லை, கேட்டுக்கு அப்புறம் அந்த வீட்டோட கதவு இருக்குல்ல, அந்த தாழ்பாலை வந்து உடச்சிட்டு தான் உள்ளே போவாங்க. இதெல்லாம் வீடியோவே இருக்குது. இந்த தகவல் எனக்கு வரும்போது 1 மணி இருக்கும் கிட்டத்தட்ட. சிபிசிஐடி ஆஃபீஸ் கொண்டு போய், அப்போ சிபிசிஐடி ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஓமந்தூரார் எஸ்டேட்டில் இருக்குது. கவர்மெண்ட் எஸ்டேட். ஆமாம், கவர்மெண்ட் எஸ்டேட்டில் இருக்குது. சரின்ட்டு நான் சேப்பாக்கம் தான் எனக்கு வீடு. உடனே அப்போ என்கிட்ட ஒரு டிவிஎஸ் 50 இருக்கும். அதை எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சுது இந்த பக்கம் போனால் இது பண்ணுவாங்கன்ட்டு ப்ரெஸ் கிளப் வழியாக அந்த வழியாக உள்ள பின்னாடி வழியாக போயிட்டேன். போய் ஒரு இடத்துல கரெக்டாக அதை போட்டுட்டு போனேன். ஒரு நக்கீரன் இணையாசிரியர் காமராஜ் அவர் இருக்கார், அங்கே இருக்கார். ஜூனியர் விடன்லேருந்து ஒரு செய்தியாளர் அவரும் இருக்கார் இங்கே. இப்போ கலைஞரை இங்கே கொண்டு வந்துட்டாங்க. என்ன கேஸு ஏதுன்னு அப்போ தான் நாங்களாம் பேசுவோம். அப்புறமா தான் தெரியுது அது மேம்பால இதில் போட்டிருக்காங்க.